பாவ மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு நான் என்ன பாதிரியாரா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன்டா. இழுத்துட்டு வாங்கடா. டேய் விடுடா, டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. டேய் சீக்கிரம் இழுத்துட்டு வாங்கடா. வாங்கடா. டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. டேய் டேய் இவனை விட்டா ஓடிக்கிட்டே இருப்பான். உள்ளார விட்டு தலையை வெட்டி பேக் பண்ணுங்கடா. டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. டேய் புதுசா இருக்கிற பசங்க பயந்து தொலைஞ்சிருவீங்க. வாங்கடா. எதுக்குண்ணே தலையை வெட்டி பேக் பண்ண சொன்னீங்க? நம்மளே எரிச்சிடலாம்ல. டேய் மனுஷனோட மண்டை ஓட மட்டும்தான்டா. மண்ணில் போட்டு புதைச்சாலும் தீயில போட்டு எரிச்சாலும் மக்கி போகாதுடா. நம்மளா எங்கேயாவது வச்சு எரிச்சோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் வெட்டியாங்கிட்ட கொடுத்து எரிச்சோம்னா மண்டையோட கலந்துருண்டா. நம்மளும் மாட்டிக்க மாட்டோம். இவங்க ஆத்தா அப்பம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கேஸ் நிக்காதுடா. ஏன் தெரியுமா? தலையை வச்சு தாண்டா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தொழில் ரகசியம்டா. போக போக கத்துத்தரேன். பயப்படாதீங்கடா, பயப்படாதீங்க. எல்லாம் போக போக பழகி போயிடும்.
இதை பாருமா, ஆனந்திக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இனிமே அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடவோ ஒரு சல்லி காசோ அனுபவிக்க முடியாது. சார், ஆனந்தி கிட்ட சொல்லி எங்க பேருக்கு ஒரு பவர் எழுதி வாங்கி கொடுங்க சார். டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆனந்தி கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லை சார், அது முடியாது. பணம் எவ்வளோ வேணும்? அதெல்லாம் வேணாம் சார். சார் சரி விடுங்க, இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனந்தி கிட்ட எப்படி பேசி எழுதி வாங்க எங்களுக்கு தெரியும். நீ கிளம்புங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கம்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? சொல்லுங்க அங்கிள். உங்க பெரியம்மா வந்து உன்னை பெத்த புள்ள மாதிரி நினைக்கலம்மா. அவங்க என்கிட்டயே வந்து பணத்தை கொடுக்குறேன், பவர் எழுதி வாங்கிக்கொள்ளுன்னு கேட்டாங்க. எப்போ என்னைய வேலை பேசினாங்களோ அப்போ அவங்க உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்கம்மா. பார்த்து நடந்துக்கோ, ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரியா? நான் வரேன். சரி. தம்பி சரவணா, என்னம்மா? கொஞ்சம் நில்லுப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி விசாரிச்சிருப்பாங்க போல தெரியுது. சொத்து ஃபுல்லா ஆனந்திக்கு தான் சொந்தம்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தினவங்க இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, பார்க்கலான்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? அவ பேர்ல இருக்கிற சொத்தை நம்ம பேர்ல மாத்தணும், அவ்வளவுதானே? நான் பாத்துறேன், நீ போ. மயானத்துக்கு போயிருந்தோம். நீ இங்கே விறகு வெட்டுறதா சொன்னாங்க. தம்பி, ஒரு ஆளோட தலை இருக்கு, எரிச்சிடுறியா? என்ன சாமி, ஆட்டு தலையை எரிக்கிற மாதிரி மனுஷன் தலையை எரிக்க சொல்றீங்க? நீ விவரம் தெரியாம இருக்க? எங்க தொழிலே இதாயா. நாங்க முடிச்சோம், கையில பணங்காசோட இருக்கோம். செஞ்சு முடிச்சுன்னா பணம் நிறைய கிடைக்கும்பா. மகாலட்சுமி உன்னை தேடி வருது, வேணாங்கிற? முடிச்சிரு. உங்களுக்கு வேணா அது தொழிலா இருக்கலாம் சாமி. முறையா வர பணத்தை எரிச்சுதான் எனக்கு பழக்கம். அதுதான் என்னோட தொழில். பணம் இல்லாம எவனாவது உன்னை மதிப்பானா? இத்தனை வருஷமா இருக்கியே, உன்னை யாராவது மதிக்கிறானா? பணம் இருந்தா தாயா எல்லாம் சாதிக்கலாம். ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் பணம் தேவைப்படுது, புரியுதா? கஷ்டம்னு உனக்கு வரும் தம்பி, அப்போ என்னை வந்து பார். உன் கஷ்டத்தை எல்லாம் நான் போக்குறேன், புரியுதா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படிப்பட்ட பாவத்தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு தேவையில்லை சாமி. ஆளை விடுங்க, போயிட்டு வாங்க சாமி. வரும்பா, வரும். அம்மா, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருக்குமா, நல்ல இன்கம். ஆமாப்பா, நான் கூட பார்த்தேன். நல்ல விளைச்சலா இருக்கு, பிரமாதமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இன்னொரு செய்தி ஒன்று சொல்றேன்ப்பா. என்னம்மா? பத்தலகுண்டுலேருந்து நம்ம ஆனந்திய பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கப்பா. நமக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை நிறைய படிச்சிருக்காரு, நிறைய ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. 1000 ஏக்கருக்கு மேல இருக்கும். அப்படியா? நான் சொன்னேன், என் பையனை கேட்காம எந்த முடிவும் நான் பண்ண முடியாதுன்னு.
பிள்ளைக்கு பிடிக்கணும், பையனுக்கும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் எந்த முடிவும் பண்ணுவேன். அது என்னம்மா சொத்து, நமக்கு எல்லா சொத்தா? சரிப்பா, நம்ம ஆனந்திக்கும் உனக்கும் பிடிச்சாதான்ப்பா எதுவும் பேசுவேன்னு அவளுக்கு என்ன சொல்லி. பிடிச்சிருக்கு அதை கேட்டு முடிவு பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உனக்கு என்ன டாக்டர் இன்ஜினியர் மாதிரி மாப்பிள்ளை வேணுமா, இல்ல ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை வேணுமா? இதெல்லாம் வேண்டாம், செக்யூர் ஜாப்னு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணுமா? என்ன அண்ணா இதெல்லாம் போய் என்கிட்ட என்ன ரொம்ப வெக்கப்படுற? என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும் சொல்லுமா. என்ன சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணுமா உனக்கு? போங்கம்மா போங்கண்ணா.
மாப்பிள்ளைய பார்த்துருக்க நீ? ஏன்பா உனக்கு தெரியலையா? அவன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்க மாதிரி நம்ம நடிச்சா தானே நாளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு அம்மா தாயின்னு அவ கையெழுத்து போடுவா. இட்டது ஒட்ட அவளை கண்டுக்கவே இல்லைன்னா அவ பாட்டுக்கு எவனே இழுத்துட்டு போயிட்டானா மொத்தமா போயிடுவல கூண்டோட கைலாசம். அப்படியா? ஆமா ஆமா. அம்மானா அம்மா தான். ஆமாப்பா. சரி அம்மா வீட்டுக்கு போலாம். அடிதடி வெட்டு குத்தெல்லாம் போறதுக்கு இது பெட்டர் இல்ல? அதாம்மா. பழனியம்மா, பழனியம்மா. யாரது? வாங்க. என் பையன் முரளிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. சரி. உங்க பையன் நல்லா இருக்கானுங்களா? நல்லா இருக்கான். அவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேர குழந்தைய பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. வரேம்மா. இப்படி வரவங்க போறவங்க பேசுற மாதிரி பண்ணிட்டியே. அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா வேணாம் வேணான்னு சொல்றான். எல்லாம் என் தலை விதி நடக்கட்டும். உள்ள சோறு போட்டு வச்சிருக்கேன். கோவத்துல அவன் சாப்பிடாம போயிட போறான். நீங்களா சொல்லுங்க சாப்பிட சொல்லி. இதை பாருப்பா, எனக்கு 5 வயசு இருக்கும் போதே என்னையும் அம்மாவை விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அம்மா தான்ப்பா என்னை விறகு வெட்டி கஷ்டப்பட்டு காப்பாத்துச்சு. ராஜா மாதிரி வளர்த்துச்சுப்பா. இப்போ என்னடானா என்னை கல்யாணம் பண்ணி சொல்லுது. நான் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி அம்மா ஒழுங்காக பார்த்துப்பான்னு என்னப்பா நிச்சயம் இருக்குது? இது தெரியாம அம்மா ஊரெலாம் போய் என் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், என் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படிலாம் போய் புலம்புது. ஒழுங்காக உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வை, சும்மா புலம்பிகிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லு. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பொண்ணை வீட்டில் வச்சுட்டு காணா போன மாதிரி ஊரை சொந்தக்காரங்க எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கான வேலையை பண்ணுங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும். வழக்கமாக நம்ம போட்ட பிளான் படி பொண்ணை தூக்கிட்டு வழக்கமாக யாரும் கண்டுபிடிக்காதபடி காணாப்படமா ஆக்கிடு. பொம்பளை புள்ள மேட்ரு தானே, சப்ப மேட்ரு தூக்கிறேண்ணே. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. பொண்ணு காணா போச்சுன்னு. போலீஸ் கேஸ் எல்லாம் வழக்கமாக நம்ம ஸ்டைலே பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மட்டும் சார்கிட்ட டைரெக்டாக பேசிக்கோ. 5 லட்ச ரூபா வாங்கி தோப்பு. 5 லட்சம்லாம் வேலை ஆகாதுண்ணே, 50 லட்சம் கொடுங்க. அண்ணா எங்களுக்கும் குழந்தை குட்டிலாம் இருக்குண்ணே. போலீஸு கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க விட்டு போயிருவீங்க. 50 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்கண்ணே. தோப்பு 50 லட்ச ரூபா நீ சாதாரணமாக சொல்லுங்க. இருங்க 500 ஏக்கர் நிலம் இருக்கு. 50 லட்சத்துக்குலாம் யோசிக்காதீங்க. தோப்பு கேட்கறத கொடுங்க. காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவாப்புல. சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, தர்றதுல பிரச்சனை இல்லை. எந்த ஒரு காரணத்தினாலையும் என் பேர் எதுவும் வரக்கூடாது. என்ன புரியுதா? எங்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளினா எந்த நேரத்திலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். அப்படி வரும் பட்சத்தில் நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. கச்சிதமாக வேலையை முடிச்சு கொடுக்குறேண்ணா. வராதுண்ணா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிண்ணா. 10 நாள் உனக்கு டைம். செஞ்சு முடிச்சிடறேண்ணா. வைக்கலண்ணா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேண்ணே. என்ன தோப்பு கேட்ட காசை கொடுக்க சொல்லிட்டேன். என் பேரை கெடுத்துடாத. காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடு. வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. கீழே போய் அட்வான்ஸ் பண்ண வாங்கிக்கோ. சரி சரி புறப்படு. சரி கிளம்பு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் கவலைப்படுறேன்? ராசு, ஆனந்தி தோட்டத்துக்கு வந்தாளா? காயத்ரி, உன் வீட்டுக்கு ஆனந்தி வந்தாளா? சித்தப்பா, காலையிலேருந்து ஆனந்தியை காணும். அடிக்கடி இப்படி பண்ணுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணே, ஆனந்தி பஸ்ஸில் எதுவும் ஏறி போனாளா? நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, ஆனந்தி அங்கே வந்தாளா? வரல மாப்பிள்ள. காலையிலேருந்தே வீட்டில் காணும் மாமா. சரி மாப்பிள்ள, இங்கே வந்தா நான் சொல்கிறேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஆனந்தி, என்னண்ணா? பூ பறிச்சியா? பறிச்சிட்டு இருக்கேனா. சீக்கிரமா கிளம்பு, கோயிலுக்கு போகணும். சரிண்ணா. யோ, என்ன பண்றீங்க? உடம்பு எடுக்கிறேன். தலைச்சம்புல் உடம்பு. தலைச்சம்புள்ள சாமிக்கு சமம். அதை எடுத்துட்டு போய் மை செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பொழப்பா? துட்டு தரேன். துட்டு அப்படிப்பட்ட பாவ காசுலாம் எனக்கு தேவையில்ல. எடுத்த காலி பண்ணியா? பொழைக்க தெரியாத ஆளா இருக்கேனே. நான் எப்படினாலும் பொழைச்சிக்கிறேன். போ முதல்ல. எடுத்த காலி பண்ணியா? பெரிய மனுஷன் ஆச்சுன்னு பாக்குறேன். எடுத்த காலி பண்ணியா? +2 நோட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா? நான் எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கோ.
ஓகே ஆனந்தி. அப்புறம் ஏய் ஆனந்தி, மேல வா. யாரடி அந்த பையன்? சிரிச்சு சிரிச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு வரான். நீ என்னமோ ரொம்ப பழக்க மாதிரி தலையை ஆட்டி ரசிச்சுக்கிட்டு வர. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பொம்பளை பொண்ணா லட்சணமா அடங்கி ஒடுங்கிரு. ஐயோ அம்மா, அவன் என் ஸ்கூல்ல படிக்கிற பையன்மா. நோட்ஸ் கேட்டிருந்தான். நான் எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன். அவ்வளவுதாம்மா. நோட்ஸா? நோட்ஸ் எல்லாம் ஸ்கூல் கிளாஸோட வச்சுக்க வேண்டியதானே? வேற யாரும் பசங்களே இல்லையா அவனுக்கு வாங்கிக்கிறதுக்கு? பொம்பளை பிள்ளை கிட்ட தான் வந்து நோட்ஸ் கேட்கணுமா? நீ சந்தேகப்படுறியாம்மா? ஒன்ன நான் சந்தேகப்படலம்மா, உன் வயசை தான் நான் சந்தேகப்படுறேன். இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத போ. ஹேய், நேத்துல எங்கடி போயிருந்த? வீட்ல தானே இருந்தேன். அண்ணா ஃபோன் பண்ணி காணோன்னு கேட்டாரு. அப்படியா? எப்போ? காலையில. இல்லையே, காலையில நான் அண்ணாவோட கோயிலுக்கு போயிருந்தேனே. ஏதோ சதி நடக்கிற மாதிரி இருக்கு, பார்த்து நடந்து கோடி. எப்போ என்னைய வேலை பேசினாங்களோ அப்போ அவங்க உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்கம்மா. கிஷோர் எப்பண்டா வருவான்? காலையில் 6 மணிக்கு வருவான். மச்சான் இன்னைக்கு ஒரு மாதிரி மதம் இருக்குடா. சரக்கு அடிப்புமாடா? சரி சீட்டாவது ஆடலாம்டா. வாங்கடா, எங்கேயா போகண்டா. சொல்டா நான் முந்திரி தோப்பில் தான் இருக்கேன். பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீ எப்படா வர? சரிடா, வந்த எதாவது விசேஷம் இருக்குமா? இடிச்சு விளையாடுறதுனா உனக்கு ரொம்ப தான் பிடிக்குமா? விளையாடலாமா? இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா? பிடிக்கடா. ஆளு கொஞ்சம் கணம், கொஞ்சம் கெட்டியா பண்ணி குடிக்கா. சரிப்பா. எங்க ஊர்ல ஆளுங்க சரியில்லைந்தாங்க அவங்ககிட்ட வந்து பின்ன கொடுத்துருக்கேன். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு வாங்கிக்கப்பா. இதோ வரேங்க்கா. டேய் சுத்தி வலிங்கடா. ஏய், என்னடா பண்றீங்க? ஆமா, நீ யாரு? எங்கிருந்து வர? இவங்ககிட்ட எப்படி மாட்டிக்கிட்ட? இங்க பார், கேள்வி மேல கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாத. என்னை காப்பாத்தினியா? தேங்க்ஸ். இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்கூடாது. எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. அப்படியா? நீ மட்டும்
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே ஒரு பொய் சொன்னினா போதும், எங்கள் அம்மா உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. உனக்கு எவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் இருக்க விருப்பமோ அவ்வளோ நாள் நீ இருக்கலாம். அது வரைக்கும் உனக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செய்கிறேன். எனக்கு இந்த சின்ன உதவியை பண்ண முடியுமா? உன்னை நம்பி வரேன். எப்போ பிரச்சனையோ அப்போ நான் வீட்டை விட்டு போயிடுவேன். சரி, எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போ கிளம்பலாம். இப்படி இந்த பொண்ணு ஓடி போயிட்டாலே, இனிமே நாங்கள் என்ன பண்ண போகிறோமோ? தோப்பு, அவளை வீட்டில் வச்சுக்கிட்டு காணான்னு சொல்லி நாடகமாலான்னு பிளான் பண்ணான். உண்மையிலே ஓடிட்டாடா. என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தா எனக்கு தகவல் வரும், நான் பார்த்துக்கிறேன். டேய் தோப்பு, ஏன்டா கவலைப்படுற? அண்ணா இது வக்கீல் மூலமாக வந்த கேஸுண்ணா. அந்த கேஸ் இந்த கேஸுன்னு வச்சு மிஸ்ஸாக அடிச்சுட்ருவாங்கண்ணா. அண்ணா அந்த வக்கீல் மோசமான ஆள்ண்ணா. டேய் அவனுங்களோட நான் ரொம்ப மோசமானவன். டேய் முடிச்சு காட்டலாம்டா. என்னது இது? அடிக்கடி நம்ம கனவுல வர்ற பொண்ணு இப்போ நேரில் வந்த மாதிரி இருக்கு. என்னது இது? வீட்டுக்கு மருமக வந்தது கூட தெரியாம நல்லா படுத்து தூங்கிட்டு யார் நீ நான் கேக்குறீங்க? என்னது மருமகளா? டே அப்பாவே. என்னம்மா? அப்பாவே. என்னடா இது? யாரா இந்த பொண்ணு? ஓ மருமக தான்மா. என்னது மருமகளா? ஐயோ ஏன் ராசாத்தி. ஏடா வீட்டுக்கு வந்த உடனே சொல்லக்கூடாது? ஐயோ என் மருமக வந்து இவ்வளவு நேரம் இருக்கு சொல்லக்கூடாது. இருமா காபி போட்டு கொண்டு வரேன். ஆக்டிங் சூப்பரா? சூப்பர். இது நடி அம்மா இப்படி போட்டிருக்க துணி. இது கிராமம், 4 பேர் பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. ஒரு பொம்பளை புள்ளைய அடக்க உடக்கமா துணி போட மாட்டேன். இல்ல ஆண்டி, இது ஃபேஷன். என்னது ஆண்டியா? ஏற்கனவே எங்களை எல்லாரும் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்றாங்க. இதில் நீ வேறையா? ஐயோ ஆண்டினா அத்தைன்னு அர்த்தம். இப்படி அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்குது. அப்பாவே அப்பாவே. என்னம்மா? இவளை போய் துணி எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்த ட்ரெஸ்ஸில் தான் மேலேயும் கீழேயும் பார்க்க அழகா இருக்கா. ஏய் தோப்பே, அவளை பிடிக்கிறது முக்கியம் இல்ல, முடிக்கிறது முக்கியம் இல்ல, டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறது தான் முக்கியம். புரியுதா? அப்பனே முருகா, இது நாள் வரலும் என் பையனுக்கு அமையறதெல்லாம் இப்படி தட்டிட்டு போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குதான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கருணையால என் வம்சம் செழிக்கணும், என் குலம் பெருக்கணும். அப்பனே முருகா, எப்பவுமே நீ எனக்கு வழி துணையா இருக்கணும். என்ன மாமியாரே, என்ன கிழமை சொல்லிட்டு இங்க நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? அதுவா, வேடிக்கை மட்டும் பாரு, நீ கூட வா. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அப்பாவும் எனக்கு அண்ணன் முறை. ஏய், இந்த மாமனை கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா? அடி செருப்பால போடா. தூண்டு இருந்துட்டு என்ன திமிரா பேசுது பசங்கன்னா அப்படித்தான். விடுங்க அத்தை. யாருமா அது? எல்லாம் என் மருமக தான். கல்யாணத்துக்கு சொல்லவே இல்லை, பேர பிள்ளையோட தான் கல்யாணம் பண்ணுவீங்க போல இருக்கு.
ஆமா ஆமா நீ வாடி. களி முத்தி போச்சு. இத பாருங்க, ஊர்ல இருக்கவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு எல்லாம் சபதம் போட்டீங்கல்ல, இப்ப பாருங்க எவ்வளவு அழகான மருமகளை கூட்டு வந்திருக்கான் என் பையன். இந்த மாசம் கல்யாணம் வச்சிருக்க என் பையனுக்கு என் வயிறறிய பேசினவங்க எல்லாம் வயிறு நிறைய வந்து கொட்டிட்டு போங்க. நீ வாமா போலாம். எங்க அம்மா புடவை எடுத்து கட்டிட்டு இருக்கிய, அது உனக்கு நல்லா இல்லை. இந்தா உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? இனிமே விதவிதமா போட்டுக்க. என்ன பிடிச்சிருக்கா? வீட்டுக்கு தேடி வந்த எங்க கோலசாமி, ஏழுமலை தாண்டி இங்கு தேடி வந்த சாமி, ஏழு கடல் நீந்தி வந்து ஓடி வந்த சாமி, 8 தேச ஆள வந்த எங்க மகராணி, பழனி முருகன் தந்த பத்தரை வாத்து தங்கம் நீ, வம்சம் தழைக்க வந்த வற்றாத கங்கை நீ, மூழ்காம நாங்க எடுத்த முத்து சிப்பி நீதானே, வீட்டுக்கு தேடி வந்த எங்க கோலசாமி. காணாத காட்சி போல வந்த சாமியும் நீயே, தேடாம தேடி வரும் தென்றலம்மா நீயே, வாடாம பாடி வரும் மூங்கில் ராகம் நீயே, வாக்கப்பட்ட பூமியே காக்க வந்த சாமியே, வாடாத ரோஜா போல வாய் மலரும் புன்னகையே, வாழ்வொளி ஏற்ற வந்த கூல விளக்கும் நீதானே, மகளா வாழ வந்த மருமகளோ நீதானே, வீட்டுக்கு தேடி வந்த எங்க கோலசாமி, ஏழுமலை தாண்டி இங்கு தேடி வந்த சாமி, ஏழு கடல் நீந்தி வந்து ஓடி வந்த சாமி, வீட்டுக்கு தேடி வந்த எங்க கோலசாமி. அப்பாவு, யார்ப்பா இது? உன் பொண்டாட்டியா? ஆமாங்கக்கா. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. ஏன் முறைக்கிற? வீட்டில் நீ நடிக்கிற, ஊருக்காக நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். வா. குறிஞ்சி மலத்தேனே கொண்டாடும் சந்தனமே, சரஞ்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுறங்கு, செண்பகமே கண்ணுறங்கு, கண்ணுறங்கு ராசாத்தி கால் முளைச்ச பின்னாலே, கண்ணுறங்கு ராசாத்தி கால் முளைச்ச பின்னாலே, 1 2 கத்துக்கொள்ள ஓட வேணும் கண்ணுறங்கு, ஓட வேணும் கண்ணுறங்கு, குறிஞ்சி மலத்தேனே கொண்டாடும் சந்தனமே, சரஞ்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுறங்கு, செண்பகமே கண்ணுறங்கு.
ஆத்தா படிக்கல அப்பங்கூட படிக்கவில்லை ஆத்தா படிக்கல அப்பங்கூட படிக்கவில்லை பூத்த ரோசாவே பொல்லாங்கு தித்திடடி பொல்லாங்கு தித்திடடி குறிஞ்சி மலத்தேனே. இந்த பேர் இங்கெல்லாம் சீட்டு விளையாடக்கூடாது, எழுந்துருங்க. அண்ணா எங்களுக்கு இங்கே விளையாண்டா தானே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்பா? போலீஸ் தொந்தரவு இருக்காதுண்ணா. எல்லாரும் ஒரு நாள் இங்கே வரதான் போகிறோம். நேரு வழியில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கான நேரம் உங்களுக்கு இப்போ கிடையாது. எழுந்துருங்க, எடுத்து காலி பண்ணுங்க. சரி வேறு இடம் பார்க்கலாம்டா, வாங்கடா. சீக்கிரம் போங்க. மாமா, இந்த வீட்டுக்கு மருமகளா வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா மாதிரி பார்த்துக்கிற அத்தை, ராஜாத்தி மாதிரி என்னை பார்த்துக்கிற உங்க பையன், சாமி மாதிரி என்னை காக்குற நீங்க, சந்தோஷமா இருக்கிற என் மனசு, இதெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு நிலைக்கணும். அதுக்கு நீங்க என்னை வாழ்த்தணும். வாங்க வாங்க. ஆனந்தி செல்லம், வாடா கண்ணா. யாருமா அது வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருமா. மாப்பிள்ளையா? நம்ம மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. நாங்களாம் தேடி பார்த்திருந்தா கூட இவ்வளோ அருமையான மாப்பிள்ளைய உனக்கு தேடி கொடுத்துருக்க முடியாது. நீயா தேடி பிடிச்சிக்கிட்ட பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோடி பொருத்தம். உட்காருடா செல்லம். சரவணா. என்னம்மா? சரவணா இங்க வாயேன். ஆனந்தி யார கூட்டிட்டு வந்திருக்கான்னு பாரு. ஆமா ஆனந்தி, யாருது? ஆனந்தி யாருது? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர்னா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் வந்துருச்சா? அண்ணா சார் என்ன பண்றாரு? வெட்டியா? வெட்டியா இருக்கிறத இவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. ஐயோ அண்ணா, சுடுகாட்டுல பணத்தை இருக்கிற வேலை பண்ணிட்டு இருக்காரு. சுடுகாட்டுல பணத்தை இருக்கிற வேலை பண்றாரா? நம்மலாம் பேய்னா ரொம்ப பயப்படுவோம். உண்மையிலே பெரிய வீரம் தான். சரிங்க மாப்பிள்ள, உங்க வழக்கப்படி நீங்க உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்பீங்களா இல்ல நாங்க வந்து பேசணுமா? அம்மா. என்னப்பா? தங்கச்சி கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம் நடத்தலாமா? சரிப்பா, ஒரே தங்கச்சி, நல்ல சீரும் சிறப்புமா, ஊரே மெச்சி பாராட்டுற அளவுக்கு பிரமாதமா பண்ணி கொடுத்துருப்பா. நல்ல கிராண்டா பண்ணிடலாமா? ஓகே, சந்தோஷமா? பயந்துட்டே வந்தீங்க, இப்ப சந்தோஷமா? இங்க பாருங்க அத்தை, ரோசக்கா வீட்டுக்காரு வேறொரு பொண்ணை வப்பாட்டியா வச்சுட்டு அந்த அக்காவை தினமும் அடிச்சு கொடுமைப்படுத்துறாராம். ஏன் இப்படி ஆம்பளைங்கெல்லாம் பொண்டாட்டி இருக்கும் போது வப்பாட்டியை தேடி போறாங்க? ஆம்பளைங்க மேல எந்த தப்பும் இல்லை. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சீவி சிங்காரிச்சு பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு மேனாமினிக்குங்க மாதிரி இருக்காங்க. ஆனா அதே கல்யாணத்துக்கு அப்புறம் என்னவோ ஏதோ மாதிரி இருக்காங்க, பேப்பர் பேன் இழிச்சுக்கிட்டு. அதான் ஆம்பளைங்க எவ்வளவு பார்த்து பல்லு இழிச்ச உடனே பின்னாடியே ஓடி போறாங்க. ஆமா, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தர பெரியவங்க ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க? வெக்கப்படாதீங்க அத்தை,
ஃபர்ஸ்ட் நைட்க்கு பாலும் பழமும் கொடுத்து ரூம்க்கு அனுப்புறவங்களுக்கு உள்ள என்ன நடக்கும்னு தெரியாம இல்லை. ஆனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தராதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம். சொல்லுங்க அத்தை, நான் எப்படி நடந்துக்கணும்? சரிங்க அத்தை, இங்கிலீஷ் கிஸ்னா என்னன்னு தெரியுமா? போடி, நான் என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? இதுவும் பள்ளியற மேட்டர் தான், நேரம் வரும்போது காட்டுறேன். பாவம் என் பையன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நடிக்கிறியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். எனக்கு இங்க இருக்க போர் அடிக்குது, நான் ஊருக்கு போறேன். ஏன்? நீ தானே சொன்ன இஷ்டம் இருக்க வரைக்கும் இரு, போகணும்னு தோணுச்சுன்னா போன்னு. எனக்கு போகணும்னு தோணுது போறேன். அப்படி சொன்னேன், ஆனா இப்ப வேற மாதிரி. என்ன பொண்டாட்டி மாதிரி அதிகாரம் பண்ற? நடிக்க தானே கூட்டாந்த, அத்தோட நிறுத்திக்கோ. ஓவரா அதிகாரம் பண்ண. ஜபார், என் கோவத்தை கிளறாத, சொன்னா கேளு, போய் வேலையை பார்ப்போ. அத்தை பேசுறத கேட்டா சங்கடப்படுவாங்களே. அத்தை, இப்பதான் வந்தீங்களா அத்தை? நீங்க பார்த்ததை நான் பார்த்தேனே. நான் ஒன்றும் பார்க்கல. இங்கிலீஷ் கிஸ்னு சொன்னல, அதுதான் இது. மாமா என்னைக்காச்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? நீங்க என்னைக்காச்சும் மாமா கொடுத்துருக்கீங்களா? ஆக்டிங் சூப்பரா. ஒண்ணுமே புரியலையே. வழி விட்டு நிக்க தெரியாதா மாப்ள? கண்ணி தெரியல உனக்கு? எனக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. கரெக்டா? சாமத்தில ஊரடங்கு சாமத்தில நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருக்கேன். ஊர் கூடும் ஓரத்தில நினைப்புல படுத்திருக்கேன். காத்தடிச்சு சலசலக்கும் சோலையப்ப உன் சிரிப்பு
புரண்டி படுத்தாலும் பாவி மகன் நினப்பு, பாவி மகன் நினப்பு. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி. ஹாய் ஆனந்தி, நான் உன்னை కాదలిக்கிறேன். ఐ లవ్ యూ. हम तुमसे प्यार करता हूँ. ఆనంది, నేను నిన్ను ప్రేమిస్తాను. ఆనంది, என் காதலை எத்தனையோ மொழியில சொல்லி பார்த்துட்டேன். இன்னும் எப்படி சொன்னாதான் உனக்கு புரியும்? காதல்ன்றது வார்த்தையால சொல்றது இல்ல, கண்ணால சொல்றது. அப்படின்னா இப்படி எப்படி? இப்படியா? என்னம்மா வீட்லயே மாப்பிள்ளை வச்சுட்டு என்ன பார்த்து கண்ணடிக்கிற? இல்ல பாட்டி. அப்பா, அம்மாவுக்கு ஆனந்தி ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. எனக்கும் தான்ப்பா ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆனந்திக்கு தான் என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியலப்பா. நீ தான்ப்பா எப்படியாவது அவளை உன்னோட மருமகளாக்கணும். எனக்கு பிடிக்கலன்னு யாரடா சொன்னது? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மருமகன்னு சொல்றியே, அவங்களுக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டியான்னு எல்லாரும் என்ன கேக்குறாங்க. ஊர்ல இருக்கவங்க சொல்லிட்டு போட்டோம் விடு. உனக்கு சம்மதமா? சம்மதம் எல்லாமே அத்தை வந்திருக்கேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லணுமா? நாளைக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. காதல்னு சொன்னா எந்த வீட்டுல அத்தை முதல்ல ஒத்துக்குவாங்க? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெற்றுப்பேன்னா எல்லாம் சரியாயிடும். எங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுங்க. உனக்கு சம்மதமாடா? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா? ஆனந்தி எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னிலேருந்து அவள் என் பொண்டாட்டி தான்மா. ஓமனா சந்தோஷத்துக்காக வேணா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுமா? சரி வாங்க, உங்க அப்பா கிட்ட போய் பேசுவோம். சரிம்மா. இத பாருங்க, உங்க 2 பேர் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். சரிம்மா. நான் போய் ஜோசியரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க? என்ன மாப்ள, ஆக்டிங் சூப்பரா?
ஜோசியர் பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருப்பா. நவம்பர் 14 கல்யாணத்தை வைக்க சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னடா இது? நோ நோ நோ. ஒன்லி ஜான்ஸ். ஒன்லி ஜான்ஸ். இப்படி பேசிட்டு இருக்கான். ஏதோ பாதிச்சிருக்காம்மா. ஒன்லி ஜான்ஸ். பெத்த தாயா கோயில் கட்டி கும்பிடுங்க. அம்மா தான் நம்ம கூட வாழ்ற தெய்வம். கட்ட பொண்டாட்டிய நம்பவே நம்பாத. நம்பவே நம்பாத. ஏன்னா நம்ம கூடவே வாழ்ற பிசாசு உனக்கு சோத்துல விஷம் வச்சு கொன்னுடுவா உன்னை, தெரியுமா? இவனை செருப்பால் அடிக்கணும். இன்னைக்கு ஒயின் ஷாப்லலாம் கூட்டம் இருக்குன்னா காரணம் என்ன? எல்லாம் பொண்டாட்டிங்களால தான். புரியலையா உனக்கு? என்னடா பேசுற? ஏய், உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா யாரா? பொண்டாட்டி. அப்ப உங்க அம்மா தப்பானவங்களா? இல்ல. உன் பொண்டாட்டி அவனோடய ஓடி போயிட்டா ஊர்ல இருக்கிறவன் பொண்டாட்டிலாம் தப்பா பேசுவியா நீ? புருஷனுக்கு நல்லா பொண்டாட்டியா இருக்கிறதான் குழந்தைக்கு நல்லா தாயா இருப்பா. வாயை மூட்டு போடா. சாரி பிரதர். சரி பிரதர், போ. அம்மாவும் தெய்வம், நல்ல பொண்டாட்டியும் தெய்வம். ஐயோ ஐயோ, தண்ணி 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 தண்ணி. இந்தாங்க பாட்டிமா. வெட்டியா விட்டு தண்ணி வேணாம் போ. தண்ணி வேணாம் போ. வானான்னு சொல்றேன்ல. தண்ணி குடிச்சா தீட்டு கொண்டு போயிருமா. தண்ணி தண்ணி தண்ணி. ஏம்மா தண்ணி ஏத்தாமா. தண்ணி தண்ணி ஏத்தாமா. செல்லம், என்ன சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற? என்ன செல்லம்? என்னம்மா எதுவும் திட்டினியா? நான் ஒன்றும் திட்டலடா. ஒரு கிழவி தண்ணி கேட்டான்னு கொண்டு போய் கொடுத்தா, அந்த கிழவி குடிக்கலன்னு இப்படி வந்து உட்காந்துருக்கா. தண்ணி குடிக்கல நீ ஏன் செல்லம் கவலைப்படுற? இந்த ஊர் வழக்கமே அப்படிதாம்மா. கடவுள்ல மூத்த கடவுள் சிவபெருமான் தான். சிவபெருமான் இருக்கிற இடம் மயானம். அம்மனுக்கு மயான கொல்லை பண்ணி காவல் தெய்வங்களுக்கு பூஜை பண்றது மயானத்துல. கோயில்ல பூஜை பண்ற பூசாரி கொடுக்குற மரியாதை கூட சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி அக்னி ஏத்தி காவல் காக்கிற எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பயபுலிங்க செத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி புள்ளக்குட்டி சொந்தம் பந்தம் எல்லாரும் கிட்ட வர பயப்படுவாங்க. ஆனா உயிரோட இருக்கிறப்ப நாங்க தொட்டா தீட்டுன்னு சொல்லி விலகி போறாங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் நாங்க தொட்டு அடக்கம் பண்ணாதான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியும். ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்களா? அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அப்படித்தானே? ஆமா. இந்த ஊர்ல எல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்து சாப்பிடுற விசேஷம் எது? கோயில் கும்பாபிஷேகம். அந்த மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கணும். சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நடத்திடுவோம். சரிதானே அத்தை? சரிதாம்மா. போய் சாப்பிடு போ. என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அட நீ போமா, பாத்துக்கலாம். இது எங்க போய் முடிய போதோ? என்ன மாப்ள, பாக்குறதுக்கே பயப்பட்டா, மத்ததுக்கெல்லாம் எப்படி? பயமா எனக்கா? அப்புறம் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிற, முழுசா இப்ப பார்க்க போற? நீ பேசுறது எனக்கு புரியலையே. அது புரிஞ்சிருந்தா தான் நான் புள்ளதாச்சா இருப்பேனே. எப்ப பார்த்தாலும் பணத்து கூடவே இருந்து இருந்து மனுஷங்களோட உணர்ச்சியும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? அழகான பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும்ன்றது நானே தான் சொல்லுமா? மன்மத கலைன்றது யாரும் சொல்லி தெரியறதில்ல,
சந்தர்ப்பம் கிடைச்சா அது தானாக வருது. ஏதோ கொஞ்ச நாள் தங்கணும்னு சொன்னேன், அதான் என் கூட கூப்பிட்டு வந்தேன். உனக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்தா என்னை மன்னிச்சிரு. அம்மா வேற அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு உங்ககிட்ட சம்மதம் கட்டுச்சு. நீயும் சரின்னு சொல்லிட்ட. ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லைன்னு. பிடிக்காமலையா சம்மதிச்சேன்? உனக்கு பொண்டாட்டியா நிரந்தரமாக வாழணும்னு தானே முழு மனசோட சம்மதிச்சேன். இங்கே வந்தனிலேருந்து உங்கள் அம்மா என் மேலே காட்டுற அன்பு, பாசம், அக்கறை இது வரைக்கும் யாருமே என் மேலே காட்டினதில்லை. உன் தகுதிக்கு மீறி நீ எனக்காக செலவு பண்ணுறது, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசதி குறைவாக இருந்தாலும் மனசு நிறைவாக இருக்கிற இந்த வாழ்க்கை இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தும் நான் ஒரு அனாதையாக இருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும் இருக்கிறப்போ நீ ஏண்டி அனாதைன்னு சொல்கிற? இப்போ கூட மனசார என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. காலம் பூரா நான் அவனை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். அனாதை அப்படி இப்படின்னு ஏன் பேசுகிற? உனக்குன்னு உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா? அது கசப்பான வாழ்க்கை, அதை பற்றி கேட்காத. எனக்கு இங்கே உனக்கு பொண்டாட்டியாக வாழ பிடிச்சிருக்கு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இல்லை மகளாக வாழ பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த பாசமான வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா மாப்பிள்ள? நான் என்ன சொன்னாலும் கடைசியா என்ன மாப்பிள்ள ஆக்டிங் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு போவ. அதை விடு. உனக்கு இங்கே எதுவும் வசதி கம்மியாக இருந்தா சொல்லு, நான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன். வரட்டா? அந்த புள்ள இருக்கிற ஊரை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 2 நாள்ல பொண்ணை தூக்கிடுவோம். டேய் 10 நாள் சொன்னீங்க, காரியத்தை முடிக்கிறேன்னு சொல்லி கையில அட்வான்ஸ் வாங்கி 7 நாள் ஆயிடுச்சு. 2 நாள்ல அவ தலை வரல, உன் தலைய உருட்டிடுவேன் ராஸ்கல். கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம்ல, காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு தகவல் சொல்றோம். முட்டாயி வேணும் மண்ணா கிட்ட வாடா சுட்டி பைய 4 3 7 வாமா. ஊருக்கு போயிட்டு வராத. என்னம்மா இது? கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போறாங்கற? கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்கும் அத்தை. அதுக்குள்ள நான் ஊருக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். இப்படிதாம்மா உன் மாமனாரு, அதான் என் வீட்டுக்காரரு. கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அவரை போட்டு அடைச்சி வச்சு அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. நான் எவ்வளவோ சொன்னேன், உங்க ஜாதிக்கும் எங்க ஜாதிக்கும் ஆகாதன்னு. அவர் நான் சொல்ல சொல்ல கேட்கல, என்னையே சுத்தி சுத்தி வந்தாரு. ஒரு நாள் ஊருக்கு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. கொஞ்சம் மாசம் கழிச்சு திரும்பி வந்தாரு. அப்ப அவரை அடைச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாரு. எங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசி கல்யாணத்தை முடிச்சோம். அதுக்கப்புறம் அப்பாவு பிறந்தான். எல்லாரும் கேட்டாங்க, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப அழகா பிறந்திருக்கான் அப்பாவுன்னு. அப்பாவுக்கு 5 வயசு இருக்கும்போது அவர் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார். தோ இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சிருக்கோம். அவர் செத்து போனதா நாங்கள் யாரும் நினைக்கல. இந்த மரமா உசுரா இருந்து சாமி மாதிரி எங்களை காத்துக்கிட்டு இருக்காரு. அவராவது ஆம்பளை பரவாயில்ல, போனவர் எப்படியோ தப்பிச்சு திரும்பி வந்துட்டாரு. நீ பொம்பளை என்னம்மா பண்ணுவ? அதான் ரொம்ப பயமா இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா வந்துடுவேன் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பார்த்து போயிட்டு வாமா. நீ போகும்போது அப்பாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமா. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. சரி அத்தை, ஒன்றும் கவலைப்படாதீங்க.
பத்திரமா போயிட்டு வா. அம்மா. என்னப்பா ஆனந்தி ஊருக்கு போறேன்னு சொன்னாலே, உன்னை பார்த்து சொல்லிட்டு போறேன்னு சொன்னாலா? நான் பார்க்கலையம்மா. எப்பம்மா போனா? இப்பதான்ப்பா. இது வந்துடும்மா. அடியாதே உன்னை நினைச்சு நான் உருகி போறேன். ஆடராசா உன்னை பிரிதா நான் செத்தே போவேன். அடியாதி உன்னை நினைச்சு நான் உருகி போறேன். அடராசா உன்னை பிரிஞ்சா நான் செத்தே போவேன். நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு கண்ணுக்குள்ள பொய்ய வச்சு காதாலப்ப சொல்லாம நடிச்சேன். நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு கண்ணுக்குள்ள பொய்ய வச்சு காதாலப்ப சொல்லாம நடிச்சேன். ஒரு பார்வை பார்த்த போதும் பேச்சு மறந்து என் மூச்சு மெகிரி போனதே. ஒரு பார்வை பார்த்த போதும் பேச்சு மறந்து என் மூச்சு மெகிரி போனதே. நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு கண்ணுக்குள்ள பொய்ய வச்சு காதாலப்ப சொல்லாம நடிச்சேன். தத்தி வரும் மலையும் சுத்தி வரும் பூமியும் இல்லாமத்தானே ஓடும். பொத்தி வச்ச காதலும் பொங்கி எழும் மனசும் சொல்லாமத்தானே வாடும். கொதிக்கும் உலையில குடிக்கும் அரிசி போல் நெஞ்சம் எனக்கு தான் பதறுது. பாவி மனசுக்குள்ள காதல் வந்துதான் கூடி சொல்லதான் ஏகுது. அடியாதே உன்னை நினைச்சு நான் உருகி போறேன். ஆடராசா உன்னை பிரிதா நான் செத்தே போவேன். அடியாதி உன்னை நினைச்சு நான் உருகி போறேன். அடராசா உன்னை பிரிஞ்சா நான் செத்தே போவேன். சாமி, கல்யாணத்துக்கு பணத்தை எடுத்துட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். பாடி எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? எவனோட போய் ஊரை சுத்திட்டு வர? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ கொழுப்பா? என்ன? ஏய், எங்கடி போன? வாய் திறந்து பதில் சொல்லுடி. எங்கடி போன? எங்க போன? பதில் சொல்றீ. அப்படியே போட்டானா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேம்மா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனாலா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு உன்னை தேடி நாங்க சுத்தணும். தெரு தெருவா ரோடா சுத்தணும். நீ பாட்டுக்கு போயிட்ட, போன் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. யாருக்கிட்ட? உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு போன் போட்டு சொல்றது, நான் போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ பாட்டுக்கு போயிட்ட உன் பாட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு.
நீ எங்க போனேன்னு போற வர சொந்தக்காரங்கள என்ன காரி துப்பிட்டு போறாங்க. பிள்ளைய ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது, அடிச்சது கிடையாது. செல்ல கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கன்னா என்ன பார்த்து கொடுமைக்காரின்னு ஊர்ல போற வரவங்க எல்லாம் சொல்றாங்க. இனிமேல் போனேன்னு வச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அடிச்சது இல்லடி அடி. உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அவன் வந்து பொழக்க பாறான் பாரு. உன் தோலை உரிச்சு காய போட சொல்றேன். அப்ப இருக்கடி உனக்கு. சரவணா, ஆனந்தி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாப்பா. பார்த்த உடனே அப்படி ஒரு கோபம் வந்துச்சு பாரு. பலார் பலார்னு போட்டு நல்லா அடிச்சிட்டேன். நீ எங்க இருந்தாலும் உடனே புறப்பட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. ரைட், ஓகேப்பா, வச்சிடுறேன். நீ இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு காதலும் இல்லை கத்திரிக்காவும் இல்லை. இந்த ஊருக்கார பயிலுங்களா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா கூட நீ மருமகளாக வருவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மாவோட சந்தோஷம் நிலையாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை அப்படியே அழிச்சிருமாப்ல. பட்டா நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வைய, உன்னை உசுரோட வச்சு கொளுத்திடுவேன். உன்னை நம்பி வரேன். எப்ப பிரச்சனையோ அப்ப நான் வீட்டை விட்டு போயிடுவேன். ஏன் பங்காளி, இந்த பொண்ணுங்களே ஏமாத்துறவனை தான் நம்புவாளுங்களோ? எத்தனையோ பசங்க அம்பிகா ஏமாத்திட்டா மல்லிகா ஏமாத்திட்டான்னு வந்து என்கிட்ட புலம்புவானுங்க. அப்பெல்லாம் நான் அவனுங்கள தான் திட்டுவேன். ஆனால் உண்மை என்னன்னு இப்போதாண்டா எனக்கு புரியுது. மல்லிகா 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 கடலோர வெங்காயம் இறக்கி வச்ச சாராயம் குடிக்க போனா ரமேஷ் குடிக்க வந்தா போலீஸ் சைக்கிள்கார மாமா உன் டவுசர் தொடலாமா தோப்பு கணக்க போட்டு உன்னை சும்மா விடலாமா ஓர கண்ணால என்னதான் பார்த்துட்டு ஓகேதான்னு பல்லதான் கிழிச்சிட்டு காதலத்தான் சொன்னாக்க மழுப்புறா மழுப்புறா காலு வலிக்க ரோட்டோரோ
தான் சொன்னாக்க மறுக்கிறா 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 மறுக்கிறா. காதலத்தான் நெருப்பு போல இருக்கிறா காதல சொல்லி அசைய வளர்த்துட்டு ஆழம் மாத்தி கல்யாணம் தான் பண்ணிட்டு தேவதாசு போல நம்மள ஆக்குறா 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 ஆக்குறா. நம்புறா நம்புறா காதல் மேல சத்தியம் தான் செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு கற்பமா ஆகிட்டு ஓடித்தான் போறவன நம்புறா 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 நம்புறா. என்னடா செல்லம், எங்கே போயிருந்த? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேண்ணா. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணலையா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் தேடியாச்சு, சொந்தக்காரங்க வீட்லேயும் தேடியாச்சு. போலீஸுக்கு போயிருந்தா நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். ஏன் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணாதா? சொல்லாம போனது தப்பு தான்ண்ணா, சாரிண்ணா. பாட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்ட. அண்ணன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? அம்மா, இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்லையேப்பா. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லையே, நான் பார்த்தது இல்லைப்பா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆனந்தி வீட்டுக்கு வந்துட்டா? எப்பண்ணா? இப்பதான்டா. இப்பயா? ஆமா, உடனே வா. சரிண்ணா சரிண்ணா, இதோ வரேண்ணா. அண்ணே அண்ணே, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஒரு 20,000 பணம் கொடுங்கண்ணே. ஏற்கனவே கொடுத்த பணத்தையே திருப்பி கொடுக்கல. ஏமா இப்பெல்லாம் பணம் இல்லம்மா? நான் கொடுத்துட்றேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொடுக்க முடியாமா, போமா. அம்மா, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பணம் ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. இல்லையாம்மா, முன்னாடியே கேட்டிருக்க கூடாதா? இருந்த காசெல்லாம் நேற்று தான் கொடுத்து விட்டேன். நல்ல வீடு கட்ட பணம் எடுத்துகிட்டு போனோம், ஊர் மெச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் எடுத்துகிட்டு போனோம், அத்தையும் அவரையும் ஜாலியாக கூட்டிட்டு ஊர் சுற்றணும். ஹலோ, இளங்கோவா? 100 மூட்டை நெல் அனுப்பிச்சி விட்றேன், இறக்கிக்கோ. அப்புறம் என்னப்பா, உரம் அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னால் என்ன வரல? தேங்காய் வெட்டுறதுக்கு ஆள் வரல, எல்லாம் அப்படியே நிற்கிது. ஹலோ, இரு வரேன். ஆனந்தி, ஆனந்தி எங்கடி போற? டேய் ஆனந்தி, வணக்கண்ணா. தோப்பு, ஆனந்தி வீட்டிலேருந்து எஸ்கேப் போயிட்டாடா. எப்பண்ணா ஓடுனது? இப்போதான்டா நானும் துரத்தி பார்த்தேன். இதுக்கு மேலே ஒன்றா ஊரில் சந்தேகப்படுவாங்க. சரிங்கண்ணா. இனிமேல் நீங்கள் பார்த்துங்க. சரிங்கண்ணா.
4 ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காடா. சரிண்ணா சரிண்ணா. சீக்கிரம் பிடிச்சிருக்கடா. இதோ பிடிச்சிட்டு கூப்பிட்றேண்ணா. அண்ணா சரி சரி அண்ணா இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த பத்திரத்தை வச்சுட்டு பணம் கொடுங்கண்ணா. சொத்துல எதுவும் வில்லங்க கிடையாது இல்லம்மா? சரிங்கண்ணா நான் வரேன். நான் ஆனந்தி பேசுறேன். பழனியம்மா அத்தை கிட்ட கொடுக்க முடியுமா? அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? ஆனந்தி நீ நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீ போனதுல இருந்து என்னவோ தெரியலம்மா, உசுரே போன மாதிரி இருக்குது. புள்ள போச்சு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டமா இருக்குது. வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு அத்தை. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். சரிம்மா, இப்போ நீ எங்க இருக்க? ஊருக்கு வந்துட்டு இருக்கேன் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வந்துருவல்ல? நான் கண்டிப்பா வந்துருவேன் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றும் பயம் இல்லையே. கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்கும். சரிம்மா, பத்திரமா வந்துரு. என் வீட்டுக்கார்ட்ட போனை கொடுங்க. இதோ கொடுக்குறேம்மா, இதோ கொடுக்குறேன். அப்பாவே அப்பாவே. என்னம்மா? போன்ல ஆனந்தி பேசுறா. லூசாடி நீ எப்போ என்ன பண்ணுறேன்னே தெரிய மாட்டேங்குது. என்னை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. எங்கள் அம்மா தான் உன்னையே நம்பிட்டு இருக்கு. தேவையில்லாமல் அது மனசில் ஆசையை வளர்த்து விட்டு எப்போ பார்த்தாலும் உன்னையே நினச்சி புழுங்கிட்டு இருக்கு. போனியடி, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. ஏன்டி ஃபோனை போட்டு என் வாழ்க்கையில் விளையாடுற? வேடி போனேன். கோவப்படாத மாப்பிள்ள. எந்த ஒரு பொண்ணும் தனக்கு பிடிக்காத ஒரு ஆம்பளையை தன்னை தொட கூட விட மாட்டா. ஆனா நான் உனக்கு உதடோட உதட வச்சு முத்தமே கொடுத்துருக்கேன். உன்னை பிடிச்சதுனால தானே செஞ்சேன். நான் உண்மையிலேயே உன்கிட்ட நடிச்சது உன்னை மனசார காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டு உன்னை பிடிக்காத மாதிரி நடிச்சது மட்டும்தான். இப்ப கூட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுன்றதுக்காக என் சொந்தம் பந்தம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக ஓடி வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்டாட்டி சந்தேகப்படாத மாப்பிள்ள. நான் சொன்ன மாதிரி 8 ஊரு கூடி ஒன்னா சாப்பிட்டு நம்மள வாழ்த்துற மாதிரி கல்யாணத்தை நல்லா பெருசா ஏற்பாடு பண்ண. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்க்கு சேர்த்து தான் சொல்றேன். ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு, அது தானா குண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு, அது தானா குண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. 3 கிளி ஆகும் வரை முட்டிக்கொள்ளு, நீ மூச்சு முட்டை ஓடு வரை ஓடி நில்லு. 3 கிளி ஆகும் வரை முட்டிக்கொள்ளு, நீ மூச்சு முட்டை ஓடு வரை ஓடி நில்லு. உறவுக்கு வண்ண அள்ளிக்கொடு.
உறவுக்கு ஒண்ணு அள்ளி கொடு ஒன்னு அள்ளி கொடு. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. சேல மேல நான் கத்தாட முள்ளு போல கொஞ்சத்த போற புள்ள நீ திண்டாட போற மெல்ல. கண்டபடி கையபைய மேல நீ கட்டிப்படி என்ன மெல்ல. சொன்னபடி கேட்கிற புள்ள நானும் சொர்க்கத்தை காட்டுற புள்ள. வானம் பூமி தான் சேர்ந்திருக்கும் கடலும் நதியும் தான் கலந்திருக்கும். உடலும் தான் சேர்ந்திருக்கும் உயிரும் உணர்வு தான் கலந்திருக்கும். நாலு சுவரு மறைத்திருக்க நானோ வெட்கம் போயிடுமே. நாமும் ஒன்னா சேர்ந்திருக்க நாட்கள் போதாரே. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. அடி ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. நெருப்போம் போல நாம் அவளை போயாகும் போல. வளைஞ்ச இடுப்பு மேல நான் தொலைஞ்சி போற மெல்ல. வேர்வ மழை துளிக்குள்ள நான் மூழ்கி போற மெல்ல. சூழும் மேகந்தான் கருத்திருக்கும் காற்று பட்டாக்கா மழை அடிக்கும். பட்டு வந்திருக்கு காக்கா வைக்க வேணாமே. அடிநாக்கு சொட்ட ருசித்திருக்க தேனும் நீதானே. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. மூணு கிளி ஆகவரை முட்டிக்கொள்ளு நீ முச்சு முட்டை ஓடு வரை ஓடி நில்லு. மூணு கிளி ஆகும் வரை முட்டிக்கொள்ளு நீ மூச்சு முட்டை ஓடும் வரை ஓடி நில்லு. உறவுக்கு ஒண்ணு அள்ளிக்கொடு உறவுக்கு ஒண்ணு அள்ளிக்கொடு ஒன்னு அள்ளிக்கொடு. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. ரெண்டு கிளி மாட்டிக்கிச்சு அது தானா கொண்டுக்குள்ள சிக்கிக்கிச்சு. அக்கா 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 நில்லுக்கா. உன் பையனுக்கு வந்து பொண்ணு கேட்ட, நான் பொண்ணு தரல. அதனால ஊர்ல கண்டவங்கிட்ட எல்லாம் பணம் கேட்கற. அந்த பணத்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேனா? இந்தாக்கா வாங்கிக்க. யோசிக்காதுக்கா வாங்கிக்க. வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம் தாய் மாமா இல்லாம எப்படி நடத்துறதுன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீ ஏன் வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன்க்கா. வந்துரு தம்பி. சரிக்கா கண்டிப்பா வந்துடுறேன். கண்டிப்பா வந்துரு தம்பி. வந்துடுறேன்க்கா. போயிட்டு வரேன்க்கா. ஏய் கம்முனு ஏய் பேசாம இரு. கத்தாதா. ஏய் டேய்
என்னடா கத்த விட்டுட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் போட்டனா போட்டு அமுக்குங்கடா. ஏய் ஏய் கம்முனு. டேய் குளோரோஃபார்ம் எடு. என்னடா பேசாம இரு. டேய் எள்ளி பறிச்சு போட சொன்னா எவ்வளவு நேரம்டா? இத கொண்டு வரேம்மா. மேடம் வீட்ல கேட்டேன். நீங்க கார்டன்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு விஷயமா கொஞ்சம் என்கொயரி பண்ண வந்திருக்கேன். உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க? என் மக +2 படிக்கிறா சார். உங்க மக படிக்கிற ஸ்கூல்ல ஏதாவது பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் உண்டுங்களா உங்க பொண்ணுக்கு? இல்ல இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. படிக்கிற பசங்களோட பழக்க வழக்கம் பாய் ஃப்ரெண்டு எதுவுமே இல்ல சார். அந்த மாதிரி எதுவும் இல்ல. உங்க மக செல்போன் யூஸ் பண்ணுவாங்களா? போன்ல அவ பேசுறதே இல்லங்க சார். யார்கிட்டயும் அவ செல்போன்ல பேசுறது இல்ல. உங்க வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு போறவங்க மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்ல. அப்படி இல்லன்னா நான் ஒரு சந்தேகப்படுறேன். என்ன சார்? இல்ல நீங்களே சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடலாம் இல்லையா? உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். உங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலனா அதுக்காக குற்றத்தை தூக்கி எங்க மேலேயே போட்டுருவீங்களா? நாங்க அந்த மாதிரி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கடத்தி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களால முடிஞ்சா நீங்க சொன்னதை முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து விசாரிங்க. விசாரிக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து பார்க்கலாம். வரேன். இப்ப என்னடா பண்றது பணத்துக்கு? ஏற்பாடு பண்ணலாமா? நியமாவை கேட்டா இல்லன்னு சொல்லிட்டா. அந்த ராசாப்பாவை கேட்டா அவரும் இல்லன்னு சொல்லிட்டாரு. என் தம்பி 40,000 ரூபாய் கொடுத்துருக்கான். அதான்டா உன் மாமன். இதை வச்சுட்டு என்ன பண்றது? அந்த பொண்ணு வேற கல்யாணத்தை பெருசா பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஊரெல்லாம் கூட்டி வச்சு கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்குது. என்ன பண்றது இப்போ? நீ போன பக்கம் ஏதாவது காசு கிடைச்சதாடா? நம்ம மோளக்கார ஆண்டியப்பங்கிட்ட பணம் கேட்டம்மா. 10,000 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டாம்மா. 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கான். வேற எங்கேயும் பணம் கிடைக்கவே இல்லைம்மா. சரிடா, ஏதாவது முயற்சி பண்ணி பாரு. இன்னும் வேற பக்கம் கேட்டு பார்க்குறேம்மா. வரம்மா. சரிடா, ஏதாவது பார்த்து சரி பண்ணு. ஹலோ வக்கீல் சார், வணக்கம். சொல்லுங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம வீட்ல என்கொயரி பண்ணிட்டு போனாரு. ஏன் என்ன விஷயம்? ஏன் பதறீங்க? ஆனந்தி விஷயமா? அதெல்லாம் சாதாரண மேட்டர். சொல்லுங்க, இதுக்கு ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? நான் அவங்க கிட்ட கரெக்டா எல்லாம் தைரியமா தான் பேசினேன். ஆனா அவரு கடைசியா போகும்போது நம்ம மேலேயே சந்தேகப்பட்டு நான் விஷயத்த போய் நோண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் பேர் என்ன சொன்னாரு? சார், அவர் பேர் வந்து கந்தசாமி. ஓ, கந்தசாமியா? அவர் நமக்கு ஃப்ரெண்டு தான். நான் பார்த்து டீல் பண்ணிக்கிறேன். எல்லாம் பாத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். கொஞ்சம் தயவு பண்ணி கரெக்டா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு ஜெயில கழித்தீங்க வச்சிடாதீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. சரவணன்ட்ட சொல்லிருங்க, நான் மீதியை பாத்துக்கிறேன். என்னடா கல்யாண வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். சரியா, நான் இங்க எல்லா ஊருக்கும் பத்திரிக்கையை கொடுத்துட்டேன். அந்த அரசம்பட்டிக்கு தான் இன்னும் கொடுக்கல. அங்க அந்த நாட்டாம் பெரிய ஆள் இல்ல, அவருக்கு நீ போய் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அதுவும் அது ரொம்ப தூரமா இருக்கு, என்னால போக முடியல. நீ போய் கொடுத்துருக்கண்ணா. சரிம்மா. அப்புறம் இந்த மைக் செட்டுக்கு, பந்தல் போடுறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டியா? எங்கம்மா அவங்க கேட்குற பணம்லாம் கொடுக்க முடியுது? ஏதோ 101 ரூபா 500 ரூபான்னு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேம்மா. பாக்கி பணம் ஒரு 3 நாளில் கொடுக்கணும். ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேம்மா. கொடுத்துருவோம்மா. எங்க கல்யாணத்தை தான் ஊரெல்லாம் கூட்டி வச்சு நல்லபடியாக நடத்தணும்னு பார்த்தோம். எங்க கல்யாணம் தான் சிறப்பாக நடக்கல. உன் கல்யாணத்தையாவது பெருசா நடத்தலாயா? அப்புறம் உங்க அப்பாவோட சொந்தக்காரங்கெல்லாம் உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யாருமே பேசுறதில்ல, வர்றதில்ல, போறதில்ல. பேசாதவங்க எல்லாம் நல்ல விஷயத்துல கெட்ட விஷயத்துல கலந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
நீ போய் வரத சித்தாப்பாவையும் சிவா சித்தாப்பாவையும் கூப்பிட்டு வந்துரு கல்யாணத்துக்கு. எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லிடு. அவங்க வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அப்பா வழி சொந்தம் எல்லாரையும் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வர வைக்கிறேம்மா. கவலைப்படாதம்மா. சரி தம்பி, நீ கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். சரிம்மா. கல்யாண மண்டபத்துக்கு வாடகை எவ்வளோ தெரியுமா? 50,000 ரூபா. வெறும் 500 ரூபாய் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணா பண்ண முடியுமா? மிச்ச காசு எப்போ தர? என்னண்ணே 5000 பேத்துக்கு சாப்பாடு போட சொன்னீங்க. மளிகை ஜாமான்லாம் வாங்கணும். 120 ரூபாயை கொடுத்தா எப்படி மளிகை ஜாமான்லாம் வாங்க முடியும்? கல்யாணம் நடக்கணுமா வேணாமாண்ணே? கஷ்டம்னு உனக்கு வரும் தம்பி. அப்போ என்னை வந்து பார். எங்கே வந்து பார்க்கணுன்னு தெரியுமா? கொடகனாரு பாலத்துக்கிட்ட வந்து இம்புட்டூண்டு பிள்ளைகிட்ட வந்து கேளு. சேகர் தோட்டம்னு கேளு. என்னைத்தான் சொல்லுவாங்க. அம்மா, அந்த பொண்ணை தூக்கிட்டோம். எங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காரியத்தை முடிச்சிருவோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? சரிப்பா, சந்தோஷம் சந்தோஷம். வணக்கம், மேட்டுப்பட்டி வெட்டியாயா? ஓ, நம்ம அன்னைக்கு பார்த்தோமே, சொல்லுப்பா. ஐயா, எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. பணம் தேவைப்படுது. நீங்கள் முன்னாடி ஒரு காரியம் செய்ய சொன்னீங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ நான் செஞ்சு தரேன்யா. உன் வீட்டுக்கு மகாலட்சுமி வர்ற நேரம் ரொம்ப அதிர்ஷ்டமான மேட்ரு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? நீ கவலையே படாத. ஆனா இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வா. என்ன, நான் சொன்ன மாதிரி தலையை கரெக்டாக எரிச்சிடணும். செஞ்சிடறியா? எரிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ கேட்குற பணத்தை கொடுக்குறோம். சரிங்கய்யா. ஒரு ஜென்மத்தில் சம்பாதிக்கிற பணம் ஒரே மேட்டரில் கிடைக்குது. வரையா? அப்புறம்டா என்னடா விதவிதமாக சொல்கிறீங்க? அப்புறம் எப்படி தம்பி, அந்த வாட்டர் பாட்டில் வண்டியில் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. எனக்காக பிறந்தவனே எங்கே இருக்க சொல்லேண்டா. இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? கொடுப்பா. இந்தாங்கய்யா. ஒன்றும் இல்லை சார், மெட்ராஸில் ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டணும். என்ன எஸ்டிமேட் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கூடிய விரைவிலேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் அந்த மேற்கால பார்த்தீங்களா 100 ஏக்கரு, அதை ஃப்ளாட் போட ஏற்பாடு பண்ணுங்கள். ஏங்க, என் தங்கச்சி சொத்துன்னு யாருங்க சொன்னது? எல்லாம் என் பேரில் இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல நாளை பார்த்து ஃப்ளாட் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சீக்கிரம் விடு வண்டியை. பேக்கிங் பண்ணுறதுக்கு பொருள் அங்கே இருக்காடா? எல்லாம் இருக்குண்ணே. அப்புறம் அங்கே போயிட்டு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஆகாதுண்ணே. சரி, பார்த்து. காப்பாற்ற முடியாது. அதனால எவ்வளவு வரப்போறதில்ல.
விளையாடணும்னு நினைச்சிட்ட. விளையாட்டுல ஒரு சின்ன சேஞ்ச். நாங்கெல்லாம் ஓடுறோம், எங்களை யாரையாவது பிடிச்சிடு, நாங்க விட்டுறோம். சரிண்ணா. என்ன ஏன் எல்லாம் எங்க கூட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எங்க அண்ணனுக்கு தந்தா அவ்வளவுதான். நிறுத்துடி. உன் சொத்துக்காக உங்க அண்ணன் தான் உன்னை தூக்கிட்டு வந்து கொலை பண்ண சொன்னான். யாரும் வரமாட்டாங்க, நாங்க தான். கண்ணு, ஆட்டத்துக்கு ரெடியா? டேய் ஓடுங்கடா. கண்ணு, புலி உட்கார்ந்து இருக்கிற மான உடனே பிடிக்காது. ஓட விட்டு ரத்தத்தை சூடாக்கி அப்புறமேட்டு ருசியா சாப்பிடும். அது டேஸ்டே தனி. எங்க கேரக்டரும் அப்படித்தாம்மா. அதான் தொட்டா விட்டுறேன்னு சொன்னீங்கல்ல. சொன்னல்ல, விளையாட்டுக்குன்னு தானே சொன்னேன். விளையாட்டு முடிஞ்சிடுச்சுமா. சரியா? விட்டுருங்க. உங்க அப்பா செஞ்சிருக்கான் பாத்தியா? புண்ணியம் சேர்த்து இருக்கலாம் இல்லையா? அதே என்னடா கர்மாந்திரம்? ஸ்விஸ் பேங்க்ல போட்டு வைக்கிறது. போடுறவனையும் செருப்பால் அடிக்கணும், வைக்கிறவனையும் செருப்பால் அடிக்கணும். சொத்தை சேர்த்து வச்சிருக்கான், தேவையா? இப்ப பாரு, நாங்க ஒன்ன கொலை செஞ்சுட்டு பாவத்தை சேர்த்திக்க வேண்டியதா இருக்கு. தேங்காய் அழுகி இருக்குப்பா. உனக்கு நேரங்காலம் சரியில்லை. ஆத்தா சோதனையை காட்டுறா, அம்பால நல்லா வேண்டிக்கும். இங்கே சாஞ்சி கிடக்கு, தூக்கி விடாம தூங்கி கிடக்கு. ஆடி காத்தும் இங்கு வீசவில்லையே, ஆத்து வெள்ளம் பொங்கி ஓடவில்லையே. வானத்து இடியும் இங்கே விழவில்லையே. யாரு செஞ்ச சூழ்ச்சியோ அறியவில்லையே. யாரு கண்ணு பட்டதோ தெரியவில்லையே, தெரியவில்லையே.
உறவுகள் எங்கே கூடு கட்டி வாழ்ந்து வந்த பறவை எங்கே ஊர காத்த ஐயனாரு கோவிலும் எங்கே தூரல் போட்ட மாடுக ஒதுங்க இடமெங்கே தூரியான பிள்ளைக்கு எழுதுகள் எங்கே எழுதுகள் எங்கே ஐயா ராஜா ஐயா ராஜா சாமி கும்பரசாமி வா தம்பி, பார்சல் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தலையை கரெக்டாக எரிச்சிடணும். சரிங்க சாமி. கரெக்டாக செய்யலன்னு வச்சுக்க, உன் தலையை நாங்கள் எரிக்கிற மாதிரி ஆயிடும். கரெக்டாக செஞ்சிடறோம் சாமி. டேய் தோப்பு, சொல்லுண்ணா. அந்த பணத்தையும் சரி பார்சலையும் எடுத்துட்டு வா. சரிண்ணா. எல்லா வேலையிலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பணம் தருவோம். உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கப்பா. நீ காரியத்தை முடிச்சிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவனுங்களாவது பரவாயில்ல, நான் ஒண்டிக்கட்டையா இருக்கேன். நீயாவது சந்தோஷமா இருப்பா. சரிங்க. பரவாயில்ல, பார்த்து கவனமா இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ஜாலியாரு. இவ்வளோ பணம் இருக்குல்ல, போ என்ஜாய். போயிட்டு வா, சந்தோஷமா போ. என்னன்னா இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம், கல்யாணத்துக்கு வான்னு ஒரு வார்த்தை கூட கூட மாட்டீங்க. நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போனோம்னா அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்டா. ஏண்டா டேய், போயிட்டு வாப்பா. ஜாலியா இருந்தா சொல்லுடா. அண்ணே, தலையை வெட்டி கரெக்டா வெட்டியாங்கையில பார்சல் கொடுத்தாச்சுண்ணே. வெரி குட் வெரி குட் வெரி குட்ரா. உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம்ண்ணே. டாக்குமெண்ட் முக்கியம்டா. நீ முடிச்சது முக்கியம் இல்ல, டாக்குமெண்ட் பத்திரம்டா. டாக்குமெண்ட்ல கரெக்டா கையெழுத்து வாங்கி முடிச்சாச்சு. நாளைக்கு தோப்பு கிட்ட கொடுத்துறோண்ணே. வீட்டுக்கு வந்துருங்க, நைட்டுக்கு பார்ட்டி வச்சு ஜமாச்சிருவான். ஆமாண்ணே. சரிடா. ஓகேண்ணே, வச்சிருவா. சரிடா, வச்சிடறா. சரிங்கண்ணே. அடியாத்தி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல சாமி. நான் இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டினதே இல்லை தெரியுமா? பெரிய மனுஷி ஆகலையா? என்ன பார்த்தா என்ன கிழவி மாதிரியா தெரியுது? இல்ல, வயசுக்கு வந்திருந்தீங்கன்னா மாமங்காரன் புடவை எடுத்து கொடுத்து கட்டியிருப்பல, அதான் கேட்டேன். என்ன பூ பெய்தியாச்சா? அட இங்க பாரியா, ஒரு ஆம்பளை புள்ள இப்படி அநியாயத்துக்கு வைக்கப்படுத. இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். என்னம்மா? என்னடா ஒரே சந்தோஷமா இருக்கிற? இல்லம்மா, கல்யாணத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷம். நம்ம எதிர்பார்த்ததோட கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம் நடத்திடலாமா. என்னது அது பார்சலு? இது ஆனந்திக்காக வாங்கினம்மா. அப்படியா? இது உள்ள வச்சுட்டு வந்துடுறோம்மா. சரிடா.
அம்மா ஆனந்திக்காக வாங்கி வந்துருக்குறேன், நீ பிரித்து பார்த்துடாத. அவள் வந்ததுக்கப்புறம் அவள் தான் பிரித்து பார்க்கணும். சரிடா, நான் பார்க்கலடா. அப்புறம் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. வரம்மா. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அவன் மேல எவ்வளவு பாசம். நம்மளுக்கு தெரியாம மருமகளுக்கு அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருப்பான், அதையும் தான் பாத்துருவோமே. ஜாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. நான் இங்க இருக்கிறப்போ உன்னை வேற யார் தான் நினைப்பா? நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இறந்துட்டாருப்பா. வீட்டுக்கு வந்து அந்த காரியத்தை என்னன்னு போய் கொஞ்சம் பாருப்பா. சரிங்கய்யா, வந்துடுங்க. மறக்காம வந்துருப்பா. உனக்கு எவ்வளவு நாள் பணம் தரவா? மறக்காம வந்துருப்பா. உனக்கு எவ்வளவு நாள் பணம் தரவா? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன? இல்ல, அந்த இடத்துல மச்சம் இருந்தாதான் யாருக்கும் அடங்காம ஊர் சுத்திட்டு தெரியும்னு சொல்லுவாங்க. நீ ஊரை விட்டு ஓடி வந்தது இது யாருக்கும் அடங்காம இருக்கிறத பார்த்தா இது நெசமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னா அப்ப பாக்குறியா? அப்ப பாக்குறியா? பார்த்தாலே தெரியுதே நீ அடங்கா பிடாரின்னு. யார் அடங்கா பிடாரியா? பயலும் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இதுதான் சரியான நேரம்.
என்னைக்காவது ஒரு நாள் ஆனந்தியை தேடி அப்பாவு உங்கள் ஊருக்கும் வருவான். தயவு செஞ்சு அந்த உண்மையை மட்டும் சொல்லாதீங்க.